ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காய் எதுவும் இல்லாதனால இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிள் தான். சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். நான் ஒரு டைம் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செஃப் ரசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார், நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு செஃப்பாக போகிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதிலிருந்த சீஃப் செஃப் வந்து என்னைய ரசம் வைக்க சொல்லியிருந்தாங்க. என்னடா ரசம் வைக்க சொல்கிறாங்களேன்னு நானும் ஆச்சரியமாக பார்த்துட்டு ரசத்தை வச்சு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்னார், ரசம் நல்லா வைக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே ஈஸியாக இருக்கும், தெரியாத சமையலை கூட ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டிருந்தார். உண்மையாலுமே ரசம் வைக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க. ரசம் ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் டேஸ்ட் மாறிடும். இதில் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பாடு, குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மத்தியானத்துக்காக கொஞ்சமாக ராகி கூழ் காய்ச்சி வச்சுட்டு ரசத்தையும் வச்சு எடுத்துகிட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களே காலேஜுக்கு அனுப்பிட்டேன். கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.